இனிய வணக்கம் அனைவருக்கும். இன்று என்ன ஜாதக பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருமணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். திருமணங்கிறது களத்திர பாவகன்னு சொல்லக்கூடியது. கெட்டி மேளம் கொட்டக்கூடிய நல்ல நேரம் எப்போ, அந்த ஜாதக ரீதியாக அந்த ஜாதகருக்கு எப்போ திருமண பாக்கியம் கிடைக்கும் என்ற விஷயத்தை சுருக்கமாக பார்க்கலாம். திருமணம்னு சொல்லிட்டாவே ஜாதக ரீதியாக லக்னத்துக்கு 7ஆம் பாவம், லக்னாதிபதிக்கு 7ஆம் பாவம், சந்திரனுக்கு 7ஆம் பாவகத்தையும் பார்க்க வேண்டும். அத்துடன் அந்த 7ஆம் பாவகன்னு சொல்லக்கூடிய 7ஆம் அதிபதி அமர்ந்த இடத்தையும், அதனோட நட்சத்திரம் என்னென்ன காலில் நிற்கிறாருங்கிற விஷயத்தையும் அத்துடன் சேர்த்து சுக்கிரனோட பலம் பலவீனத்தையும் நன்கு ஆராய்க்க வேண்டும். 2ஆம் பாவத்தையும் 3ஆம் பாவத்தையும் 7, 9, 12ஆம் பாவத்தையும் ஆய்வு செய்தல் வேண்டும். இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, 2ஆம் பாவங்கிறது அந்த ஜாதகர் தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தை நிர்வாகிக்கும் திறன். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் மட்டும் இல்லை, அது வீரிய தைரிய ஸ்தானத்தை அந்த இடத்துல தான் இருக்குது. 5ஆம் இடங்கிறது புத்திர ஸ்தானத்தையும் பூர்வீக ஸ்தானத்தையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லக்கூடிய தன்மையை குறிக்கக்கூடியது. 9ஆம் இடம் பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை சம்மந்தப்பட்டது, குழந்தைகளோட சம்மந்தப்பட்ட பாவத்தையும் குறிக்கக்கூடியதுனால, 12ஆம் இடம் படுக்கையறை சுகத்தை குறிக்கக்கூடியதுனால, இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் அந்த திருமண பாவத்தை நம்ம குறிக்கணும். அப்படி குறித்தோம்னா தான் அந்த திருமணம் மிக விரைவில் நடப்பதற்கு நல்ல ஒரு மாற்றங்களையும் செல்வ செழிப்பையும் நீடித்த வாழ்க்கையும் அமைவதற்கு இந்த திருமண பாவகங்கிறது ரொம்ப 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 முக்கியமான பாவகம். இதை கவனத்தில் கொண்டு திருமணத்தை செய்வது மிக சிறப்பு. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.